என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, புரட்சித் தலைவர் ஒரு திரைப்படத்தை பார்த்து பாராட்டுகிறார் என்றால் சாதாரணமாக இல்லை. அப்படி அவரால் மிகவும் பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படம் தான் அலைகள் ஓய்வதில்லை. 1981 ஆண்டில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. அது மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தின் மூலம் பல சரித்திர சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. அதாவது நவரச நாயகன் என்கின்ற கார்த்திக் இந்த படத்தின் மூலம்தான் அறிமுகமானார். நவரச நாயகி என்று சொல்லப்பட்ட நடிகை ராதா அறிமுகமானதும் இந்த படத்தின் மூலம்தான். அதேபோல வில்லன் நடிகராக தியாகராஜன் இந்த படத்தின் மூலம் பெரும் திருப்புமுனை பெற்றதும் இந்த படத்தில்தான். சில்க் சுமேதா என்ற கவர்ச்சி சூறாவளி குடும்ப பாங்கான ஒரு குடும்பஸ்திரியாக தோற்றமளித்து நடித்ததும் இந்த படத்தில்தான். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவரிடமே இந்த படத்தில் நடித்ததற்காக பாராட்டு பத்திரமும் விருதும் பெற்றவர் இந்த படத்தில். மணிவண்ணன் என்கின்ற மிகப்பெரிய இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்க காரணமாக இருந்த திரைப்படமும் இதுதான். இந்த படத்தின் கதை வசனம் மணிவண்ணன் தான் எழுதினார். பாரதி ராஜாவின் வாழ்வில் மீண்டும் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய திரைப்படம் தான் இது, அலைகள் ஓய்வதில்லை. எப்படி என்கிறீர்களா? நடிப்பதற்காக சென்னை வந்து இயக்குனரான பாரதி ராஜா தனது நடிப்பு தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக ஆஸ்தான கேமராமேன் நிவாஸ் இயக்கத்தில் கதை நாயகனாக நடித்து 1980 ஆண்டு வெளிவந்த கள்ளுக்குள் ஈரம் படம் தோல்வியை தழுவியது. இதே ஆண்டில் அவரது இயக்கத்தில் வெளிவந்த நிழல்கள் படமும் வணிக ரீதியில் வெற்றியை பெற முடியாத நிலை ஏற்பட்டது. மீண்டும் ஒரு வெற்றி படத்தை கொடுத்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு ஏற்பட்டது. இந்த சூழலில் அவருக்கு கை கொடுத்து தோள் கொடுத்து உயர்த்திவிட்ட திரைப்படம்தான் அலைகள் ஓய்வதில்லை. அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் என்கின்ற மாபெரும் சரித்திர நாயகனின் அன்பை பெற காரணமாக இருந்ததும் இந்த திரைப்படம்தான். பாரதி ராஜாவுக்கு தேடி வந்து புரட்சி தலைவர் பாராட்டி தன்னுடைய அன்பில் பாரதி ராஜாவை இணைத்து கொண்டதும் இந்த அலைகள் ஓய்வதில்லை படத்தின் மூலமாகத்தான். நடிகர் முத்துராமனின் மகன் கார்த்திக்கையும் நடிகை அம்பிகாவின் தங்கை ராதாவையும் நாயகன் நாயகியாக பாரதி ராஜா அறிமுகப்படுத்திய திரைப்படம்தான் அலைகள் ஓய்வதில்லை. சிறந்த படம், சிறந்த இயக்கம், சிறந்த இசையமைப்பு, சிறந்த பாடல்கள், சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த கதை ஆகிய 6 பிரிவுகளில் தமிழக அரசின் விருதுகளை அள்ளி குவித்த திரைப்படம்தான் இந்த அலைகள் ஓய்வதில்லை. கார்த்திக், ராதா இருவருக்கும் முறையே சிறந்த புதுமுக நடிகர்கள், சிறந்த நடிகைக்கான விருதையும் பெற்றுத்தந்தது இந்த திரைப்படம். இப்படி 10க்கும் மேற்பட்ட விருதுகளை இந்த திரைப்படம் வென்றது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் அண்ணன் R.D. பாஸ்கர் பாவலர் கிரியேஷன் சார்பில் இந்த படத்தை தயாரித்திருந்தார். இந்த படத்தில் இடம்பெற்ற காதல் ஓவியம், 1000 தாமரை பொட்டுக்களே, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து, புத்தம் புது காலை, தரிசனம் கிடைக்காதா, வாடி என் கப்பக்கிழங்கே என்று அத்தனை பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. கவர்ச்சி நடன நடிகையாகவே முத்திரை குத்தப்பட்டு படங்களில் ஆடி வந்த சில்க் சுமிதா நாயகி மேரியின் அண்ணியாக குணச்சித்திர வேடத்தில் கவர்ச்சி காட்டாமல் தனது நடிப்பு திறமையை காட்டி பாராட்டு பெற்ற திரைப்படம் அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்வதில்லையில் திரைக்கு முன் தோன்றியவர்கள் கார்த்திக், ராதா, தியாகராஜன், சில்க் சுமிதா, கமலா காமேஷ் மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் கதை வசனம் மணிவண்ணன், இசை இளையராஜா, பாடல்கள் கவியரசு வைரமுத்து, கங்கை அமரன், ஒளிப்பதிவு P. கண்ணன், தயாரிப்பு R.D. பாஸ்கர், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. திருப்புமுனை ஏற்படுத்திய அலைகள் ஓய்வதில்லை படத்தின் திரைக்கதை சுருக்கம் பார்ப்போம் வாருங்கள். நகரத்தில் படிக்கும் பணக்கார வீட்டு பெண்ணான மேரி விடுமுறையில் தன் கிராமத்துக்கு வருகின்றாள். பாட்டு சொல்லி தரும் ஏழை பிராமண பெண்ணின் மகனான விச்சுவும் அவனது நண்பர்களும் கிண்டல் செய்து பாட்டு பாடுகின்றனர். என்றாலும் விச்சுவும் மேரியும் ஒருவரை ஒருவர் காதலிக்கின்றனர். விச்சுவின் நண்பர்கள் குழு இந்த காதலுக்கு துணை நிற்கின்றனர்.
மேரியின் அண்ணன் டேவிட் முரடன் என்றாலும் தன் தங்கை மீது மிகவும் பாசம் வைத்திருக்கின்றான். அழகான மனைவி வீட்டில் இருக்கும் போதே வீட்டு வேலைக்காரியிடம் தகாத உறவு வைத்துக் கொள்கின்றான். வேலைக்காரியிடம் கள்ளத் தொடர்பு வைத்திருந்தாலும் தங்கையின் காதலை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மிக கடுமையாக எதிர்க்கின்றான். காதலர்கள் இருவரும் இணைவதற்கு மதம் குறுக்கே நிற்கிறது. ஊரே திரண்டு வந்து இருவரையும் பிரிக்க முயற்சிக்கின்றது. நாங்கள் இருவரும் இணைவதற்கு இந்த மதம்தானே தடையாக இருக்கிறது. எங்களுக்கு எந்த மதமும் வேண்டாம், எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் என்று சொல்லி இருவரும் தங்கள் மத அடையாளங்களை துறக்கின்றனர். விச்சு பூணூலையும் மேரி தன் கழுத்தில் இருக்கும் சிலுவையும் கழற்றி எறிய ஊரே செய்வதெரியாது திகைத்து நிற்கின்றது. இருவரும் கைகோர்த்து நடந்து செல்கின்றனர். இதுதான் அலைகள் ஓய்வதில்லை படத்தின் கதை சுருக்கம். அன்றைக்கு மாபெரும் புரட்சியை செய்தது. இந்த புரட்சியை தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த திரைப்படம் மதம் ஜாதி என்கின்ற கட்டுக்கோப்புகளை உடைத்துக் கொண்டு ஒரு இளம் உள்ளங்களின் காதலை அருமையாக சொன்னது என்று புரட்சி தலைவர் இந்த படத்திற்காக பாரதி ராஜாவை வெகுவாக பாராட்டினார். அதனால்தான் இந்த திரைப்படம் 10க்கும் மேற்பட்ட விருதுகளையும் வென்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.